ஹைஃபை ஸ்பேஸோட ஹைஃபை ஸ்பேஸோட டெக்லைன் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். born டு சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த உலகத்தை மாற்றி அமைக்க வந்த ஒரு அருமையான செயல் திட்டம். எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு, கடமை, விஷயம் இந்த born டு சேஞ்ச் த வேர்ல்ட் இந்த ஒரு வேர்ட்ல இருக்கு. நம்ம வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, அவங்கள மாற்ற முடியலையே. கணவர் இருக்காரு, அவரையும் மாற்ற முடியலையே. குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கோம், அவங்கள மாற்றலான்னு பார்க்குறோம், அதுவும் முடியலையே. அப்போ வீட்டில் மாற்ற முடியாத ஒரு செயல் திட்டம் எப்படி உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும்? இப்போ எவ்வளோ ஒரு இம்பேக்டான ஒரு வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. உலகத்தை மாற்றி அமைக்கிறது சாத்தியம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாற்றிக்கணும். என்னைக்கு நம்ம எண்ணங்கள், நம்ம செயல் திட்டம், நம்ம நோக்கம் தெளிவாக இருக்கோ, என்னைக்கு நம்மளை மாற்றிக்க தயாராக இருக்கமோ, அப்பதான் ஒரு காந்த சக்தியாக நம்மளை தேடி சமூகம் தேடி வருவாங்க. என்னோட அனுபவத்தில் என்னோட ஹைஃபை ஸ்பேஸ் சமூகத்தை நான் தேடி போகல, சமூகம் தேடி வந்துச்சு. ஏன்னா எண்ணங்கள் மாற வேண்டும், நீங்க மாற வேண்டும். கடவுள் ஒரு வரமாக நம்மளுக்கு இந்த ஹைஃபை ஸ்பேஸ் இந்த சமூகத்தை கொடுத்துருக்காரு. பாட்டன் முப்பாட்டன் எவ்வளவோ அரசாங்கம் மாறி மாறி செய்ய முடியாத ஒரு செயல் திட்டல் இந்த வறுமையை ஒழிக்க ஒரு பயணம். இன்னைக்கு அந்த பொறுப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உலக சுருங்கி போச்சு இப்ப. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பிளாக் செயின் கான்செப்ட், டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், இவ்வளோ ஒரு பவரான சிஸ்டம் இன்னைக்கு நம்மளுக்கு கடவுள் நம்ம மூலியமாக இந்த உலகத்துக்கு ஒரு பிரகாசமான பயணத்தை, பொறுப்பை, கடமையை கொடுத்துருக்காரு. நம்ம பயந்து நம்மளுக்கு பயப்படணும். செஞ்சோமா கண்டிப்பாக நம்ம மூலியமாக கோடி கோடி பேரா நீ காப்பாற்ற தேவையில்லை, லட்சம் லட்சம் பேரா காப்பாற்ற தேவையில்லை. உங்களோட வாழ்க்கை பயணத்தில் ஒரு 10 குடும்பம், ஒரு 10 குடும்பத்துக்கு நீங்க வழிகாட்டினாலே போதும். அந்த 10 குடும்பம் வாழ்க்கையை மாற்றி அமைச்சாலே போதும். உங்களுக்கு கோடி புண்ணியம் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் பயணம் மூலியமாக. நீ எங்க வாழ்றங்களோ அங்கே நீங்க பார்க்கலாம். சில குடும்பங்கள் வறுமையில வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. உங்களோட கருணை பார்வை அவங்க மேல கண்டிப்பா பட வேணும். அதுதான் ஹைஃபை ஸ்பேஸ் ஒரு உருவாக்கம். பிறப்பும் இறப்பும் 2 புள்ளிகள், ரெண்டுமே நிஜமான புள்ளி. எங்க ஒரு பிறப்பு இருக்கோ கண்டிப்பாக அங்க இறப்பு உருவாக வேண்டும், உருவாகும். ஆனா வாழ்க்கையை நிஜமா வாழ வேண்டும். நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான், நிஜமான வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு 10 பேத்துக்கு வழி காட்டலாமே. வாழ்ந்ததுக்கு அடையாளம் என்பது எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். எனக்கு ஒரு பெரிய ஆசை, நான் இறந்துட்டேன்னா ஒரு 10 குடும்பத்தில் அந்த உள்ளத்தில் வாழ வேண்டும். அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய இம்பேக்டாக அச்சயம் மூலியமாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க அச்சயம் ரெடியா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை? சப்போர்ட்டுக்கு இருக்கு. பணம், நிதி பத்தலையா? நிதி இருக்கு. இவ்வளோ ஒரு அருமையான செயல் திட்டம் அச்சயம் இருக்கிறப்ப ஏன் தாமதம்? எதுக்கு இவ்வளோ கேள்வி? எனக்கே புரியல. தர்மத்துக்கு ஏன் இவ்வளோ கேள்வி? ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு $50 கொடுக்க போறோம். அதுவும் இந்த $50 எங்க கொடுக்குறோம்? இங்க கம்பெனி இல்லை, ஓனர் இல்லை, அட்மின் இல்லை. நீங்க கொடுக்குற தர்மம் அந்த வினாடி அப்பயே காத்திருக்க தேவையில்லை. யாருக்கு போகணுமோ அந்த தர்மம் 4 பங்கா பிரிஞ்சு
சமூகத்துக்கு போயிடுது. அப்பயே காத்திருக்க தேவையில்லை. இதுவரைக்கும் இந்த வெப்சைட்ல ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கூட மாறினதில்லை. அவ்வளோ ஒரு இம்பேக்டான ஒரு வரமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். வேணுமா வேண்டாமா இதுதான் கேள்வி. பணம் கொட்டி கிடக்குது. பணத்துக்கு பஞ்சமே இல்லை. இங்க என்ன பஞ்சம்னு கேட்டீங்கன்னா, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆனா ஒரு பஞ்சம் இருக்கு. என்ன பஞ்சம்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு தான். உழைப்பு தான் கம்மியா இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா பேசுற செயல் திட்டத்துல கொண்டு வந்தோமா, வெற்றி மேல வெற்றி பார்க்குற இடம் தான் இந்த ஐஃபை ஸ்பேஸ் பயணம். மண்டே டு சண்டே இதெல்லாம் லைவ் ஜூம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ ஒரு பொறுப்பாக இந்த ஜிஎஸ்டி டீம் ஒரு கடமையாக, ஒரு வரமாக இந்த சமூகத்துக்கு செயல் திட்டம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. நம்மளோட உழைப்பு என்பது அழைப்பு தான். ஆட்களை கொண்டு வாங்க. ஒரு கூட்டு முயற்சி மூலியமாக நம்ம வாழ்க்கை மட்டுமல்ல, நம்ம குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, நம்ம மூலியமாக நிறைய சமூகத்துல மாற்றி அமைக்கிற ஒரு பயணம் இங்க பிரகாசமாக எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லி, எனக்கு இந்த நேரத்தில் இந்த அச்சயம் ஜிஎஸ்டி டீம் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், ஜெய்ஹிந்த். நன்றி சார், நன்றி. சிறப்பான பகிர்வு. நன்றி. ஜெய்ஹிந்த் சார். நன்றி.